கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கி ஒரு சாட்சி தான் சொல்ல போகிறேன். இந்த சாட்சி பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியிருக்கு. 2014 ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அந்த காரியம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைவேறியிருக்கு. 2014 சொன்னது இந்த வருஷம் நிறைவேறியிருக்கு. இது பார்த்திங்கன்னா என்னுடைய ரிலேட்டிவ்னா ரொம்ப க்ளோஸ், என்னுடைய சொந்த பெரியப்பா, என்னுடைய அப்பாவுடைய அண்ணா பொண்ணு, சொந்த பெரியப்பாவுடைய மக, சரிங்களா? அவங்க பார்த்திங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க. அவங்க பேர் தீபா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் என்னோடு கூட சேர்ந்து என் தங்கச்சி, எங்கள் அப்பா அம்மா, நாங்கள் 4 பேர், அப்புறம் இன்னொரு பாட்டி ஒருத்தவங்க எடுத்தாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 பேர் நாங்கள் சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்தோம். எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் பேர் பெத்லஹேம், சரிங்களா? இப்போ நான் எதுக்காக இந்த பேக்ரவுண்ட் சொல்கிறேன்னா, என்னுடைய பெரியப்பா மக அவங்க அவங்களுடைய மேரேஜ் பார்த்திங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஞானஸ்நானம் எடுத்தவங்க, ஆனால் அவங்களுக்கு நடந்த கல்யாணம் ஒரு ஹிந்து மேரேஜ். யூஸ்வலாக இந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஆண்டவரோடு தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது, ஒரு மகா பாவம். ஆனாலும் ஹிந்து மேரேஜ் ஆச்சு. ஹிந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு மனசுக்கு என்னடா இது, நம்ம கூட சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்தவ இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி ஹிந்து மேரேஜ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே அது அவங்களுக்கு அந்த இது இருக்கோ இல்லையோ, எனக்கு அது இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படின்னு சொல்லி இருந்துகிட்டே இருந்தது. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த அக்காவுக்கு, என்னுடைய பெரியப்பா மக, அவங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறமா அவங்க கன்சீவ் ஆகிட்டு குழந்தை பிறந்தது. ஃபஸ்ட்டு பெண் குழந்தை. அந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்டோ அந்த மாதிரியான ஸ்டேஜ், அந்த மாதிரி இருக்கும், 6th 7th அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஜெபம் பண்ணுறது என்னுடைய வழக்கம். அதாவது சின்ன குழந்தைங்க அவங்களாம் இருந்தால் கூட சேர்த்து நான் பாட்டு சொல்லி கொடுப்பேன், இந்த மாதிரி ப்ரேயர்லாம் பண்ணுவேன். இப்போ ஆண்டவர் எனக்கு 2013 ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தது. நான் இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் 2014. அப்போது என்னுடைய பெரியப்பா மக சொன்ன இல்லைங்களா, அவங்க ஹிந்து மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஃபஸ்ட்டு பொண்ணு, அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கும்போது கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு, குடும்பத்தோடு ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க என்னவாங்க, குடும்பத்தோடு ரட்சிக்கப்படுவாங்க, அந்த மகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி, இப்படியாக ஆண்டவர் என் மூலியமாக வார்த்தை கொடுத்தார். ஒரு ஹிந்து மேரேஜ் ஆயிருக்கு, ஆனால் அவங்களுக்கு ஞானஸ்நானம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன விலகி ஓடினாலும் திருப்பி கூட்டிகிட்டு வருவார். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அப்போது என் மூலியமாக கொடுத்த வார்த்தை நான் இப்போது இந்த வருஷம் 2025 நிறைவேறிருக்கு. 10 வருஷம் கழித்து நிறைவேறியிருக்கு. அது என்ன வார்த்தையை கொடுத்தாரு? குடும்பத்தோடு ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அப்போது குடும்பத்தோடு ரட்சிக்கப்படணும்னா யார் தொடப்படணும்? குடும்பத் தலைவர். ஏன்னா என்னுடைய அக்கா ஞானஸ்நானம் எடுத்தவங்க, என்னுடைய அக்காவுடைய ஹஸ்பண்டு தான் ஹிந்து. ஸோ அக்காவுடைய ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ணதுனால அவங்க ஹிந்துவுக்கு கல்யாணம் பண்ணதுனால அப்படி ஆயிட்டாங்க. இப்போது குடும்பத் தலைவர் தொடப்படணும், இதுதான். அப்போது எனக்குள்ளே இப்படியே இருந்துகிட்டே இருந்தது. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருந்தாரு, ஆனால் இவங்க இப்படியே இருக்கிறாங்களே, இவங்க ஞானஸ்தானம் எடுத்தவ இப்படியெல்லாம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லி மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எனக்கு நடுவில் அவங்க என்ன ஆனாங்க, நானும் யூடியூப்பில் மெசேஜஸ்லாம் அவங்க டாட்டருக்கெலாம் அனுப்புவேன். அவங்க எல்லோரும் என்னுடைய அப்பாவுடைய வில்லேஜ், அந்த வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களும் என்னுடைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. அப்போது ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய அக்காவுடைய ஹஸ்பண்டை தொட்டிருக்கிறாரு. அப்போது என்ன ஆயிருக்கு, இப்போ இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு
அவங்க ஒரு புது வீடு வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு ஹவுஸ் வார்மிங்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் வார்மிங்க்கு ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பத்திரிக்கையை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மாறிட்டாங்களா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களா என்னன்னு ஒரு டீட்டெயில் கூட எனக்கு தெரியாது, சரிங்களா. ஆனால் பத்திரிக்கை வாங்க பார்க்கும்போது ப்ரைஸ் த லார்ட்னு இருந்துச்சு. ப்ரைஸ் த லார்ட்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்தேன் நான். ஏன்னா அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் என்னாச்சு, பத்திரிக்கையில் ப்ரைஸ் லாட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ என்னுடைய அக்கா சொல்கிறா, இது மாதிரி மாமா வந்து ஈஸ்டருக்கு அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. அவள் பாருங்கள், குடும்ப தலைவர் ஏசப்பா தொட்டுட்டாருன்னா அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட வேண்டியது தான். இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருந்துச்சு, என்னுடைய அக்காவுடைய மகளுக்கு கொடுத்த வார்த்தை 2014 குடும்பத்தோடு நான் கொண்டுட்டு வருவேன். இப்போ அது எதனா நடந்திருக்கு. ஒரு தகப்பன் மாறிட்டார்னா 2 பிள்ளைகளும் மாறி தான் ஆகணும் இல்லை, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அவர் தான் ருசி பார்த்துட்டார், ருசி பார்த்து ஏசு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார் இல்லையா. அப்போது அந்த குடும்பமே இப்போ ஏசப்பாவை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறி இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் என்னென்னா, ஆண்டோடைய வார்த்தை 10 வருஷங்க அப்புறம் நிறைவேறியிருக்கு. 10 வருஷங்க அப்புறம் நிறைவேறியிருக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆண்டர் வார்த்தையை கொடுக்குறாரு, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, ஆனால் அது நிறைவேறல என்னாச்சுன்னு நிறைய பேர் புலம்புவாங்க. தீர்க்க தரிசனம்னாலே ஃபார் அ ஃப்யூச்சர், அடுத்த செகண்ட் இருக்கும், அடுத்த நாள் இருக்கும், ஈவினிங் இருக்கும், அடுத்த நாள் காலையில் இருக்கும், அடுத்த நாள் நைட் இருக்கும், ஆஃப்டர் 2 months, ஆஃப்டர் 3 months, ஆஃப்டர் 4 months, 5 மாதத்துக்கு அப்புறம், 6 மாதத்துக்கு அப்புறம், 1 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய வார்த்தைகள் நிறைவேறியிருக்கு. கர்த்தர் கொடுத்த வார்த்தை 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய நிறைவேறியிருக்கு. அப்போது தீர்க்க தரிசனம்னா ஃப்யூச்சரில் நடக்க வேண்டியது. நம்ம எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை விசுவாசிட்டு நம்ம அப்படியே போகிறோமோ, சாத்தான் ஏதோ திருட நினைப்பான். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்கு நிறைவேறாதபடி ஒத்த கால நிற்பான். ஆனால் இதில் நம்மளுடைய பங்கு மிகவும் அவசியமாக இருக்குது. நம்ம ஆண்டரை விசுவாசிக்கிற பிள்ளைகள்னு சொன்னால், கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்குறோன்னா அந்த வாக்கு தத்தத்தை இறுக்கமாய் பிடிச்சிட்டு அப்படியே ஆண்டரோடு ட்ராவல் பண்ணும்பொழுது ஒரு நாள் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, ஆனால் இப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கவே கூடாதுங்க. நம்ம கூட மறந்துடுவோம். இப்போ பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வார்த்தை இப்போ பத்திரிக்கையில் ப்ரைஸ் லாட்னு போட்டு ஆண்டவர் ஏற்றுக்காமல் இருந்த என்னுடைய மாமா, அவங்க வந்து என்னுடைய அக்காவோட வீட்டுக்காரரு, அவர் இப்போ ரட்சிப்புக்குள்ளே வந்து இப்போ ஈஸ்டருக்கு அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. கேட்கணும், விசாரிக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போது ஆண்டோடைய வார்த்தை என்னவா இருக்குது, ஆண்டவர் இருதயத்துக்குள்ளே வந்துட்டாருனாலே அடுத்து ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இருதயத்தில் வந்துட்டாலே ரட்சிப்பு தான், ஆண்டவர் நெசிச்சாலே ரட்சிப்பு தான், ஆண்டவர் இருதயத்தில் சுமந்தாலே ரட்சிப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு அருமையான ஒரு செய்தியை நான் இந்த வருஷம் கேட்கும்படியாக ஆண்டவர் செய்த கிருபைக்காக நான் ஆண்டவர் கொடாக்கொடி நன்றிகள் ஏறெடுக்கிறேன். ஏன்னா என்னோடு கூட சேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்த மக இப்படி கல்யாணம் பண்ணி இந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேறு தேவர்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா, பூஜை பண்ணுறான்னும் பொழுது எனக்கு ரொம்ப மனசுக்கு இதுவாகிடுச்சு. அதனால் எனக்கு மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, அவர்தான் உண்மையான மெய்யான தேவன். அவரை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டான்னு எனக்கு மனசுக்கு இதுவாக இருந்தது. ஆனால் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. அதில் இதுலேருந்து நான் கன்வே பண்ண விஷயம் என்னென்னா, நம்மளே மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் கொடுத்த வார்த்தையை எப்படியாச்சும் நிறைவேற்றுவார். அதனால் ஆண்டவர் இறுக்கமாய் பற்றி கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் நம்ம அதை வந்து சொந்தமாக்கிக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு இருக்கிறத நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அப்போ அதை சொந்தமாக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நம்முடைய நாவில் அப்படி ஒரு வல்லமை இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஆண்டவர் எனக்கு இதை செய்வார்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நிறைய பேர் அதை கூட அசட்டை பண்ணுறாங்க. எல்லாம் செஞ்சுருவாரா, எல்லாம் பண்ணிடுவாரா,
சொந்தமாக்கிக்கணும். அந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டால் ஒரு நாள் நிறைவேற போகுது. வெயிட் பண்ணுங்க. ஆண்டருடைய ப்ராசஸ், அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம விடணும். ஏன்னா நமக்கு வச்சுருக்க தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போயிடும் இல்லையா? இப்போ கணவனோடு மனைவியை சேர்த்து வைப்பேன்னு வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறாரு. மனைவியோட கணவனை சேர்த்து வைக்கணும்னு வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறாரு. இல்லைல்ல, எனக்கு ஆண்டவர் செய்வாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி ஆண்டருடைய வார்த்தை நிறைவேறும்? கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். என்னுடைய கணவரோடு சேர்த்து வைக்கிறேன், என்னுடைய மனைவியோடு சேர்த்து வைக்கிறேன். ஒரு பிரிவினை இருக்குது, சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னா சேர்த்து வைப்பார். நம்ம தான் அதுக்கு நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணணும். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், அவர் செய்வார்னு சொல்லி அந்த டோரை நமக்காக, அந்த வாக்குத்தத்தை நம்ம சொந்தமாக்கிக்கணும். அப்போ ஆண்டவர் சேர்த்து வைப்பாருங்க. இல்லாட்டி சாத்தான் திருட்டிட்டு போயிடுவான், எல்லாத்தையும் கலைச்சிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ண வச்சுருவான். அதனால் இன்னொரு மேரேஜ் பண்ணால் அது என்ன பேர்? அது தப்பு இல்லைங்களா? வேசித்தனம். இன்னொரு மேரேஜுக்கே போகக்கூடாது. வேசித்தனம், விபச்சாரம், இப்படி தான். அதில் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இந்த கான்செப்ட் தான். உங்களுக்கு கொடுத்த ஏற்ற துணையோடு வாழணும், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கணும். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் நிச்சயமாகவே. ஆண்டவர் தான் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவர் நீங்களே மறந்துட்டாலும் அதை நிறைவேற்றுவார். 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தை எப்படிப்பா இப்படி நிறைவேறுச்சு. ஆனால் அந்த 20 வருஷத்தில் நீங்கள் எவ்வளவோ சந்திச்சிருப்பீங்க. பட் கூலியோடு கூட இன்ட்ரெஸ்டோடு கூட போட்டு தருகிற தேவன் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்வார். இந்த சாட்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.